அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 28, அதாவது மார்கழி மாதம் 13ஆம் தேதி, சனிக்கிழமை, திரையோதசி திதி, அனுச நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மேசராசிக்காரர்கள் கூடியது. இன்றைக்கி ராகு காலம் காலையில் 9லிருந்து 10 வரை, யமகண்டம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை. அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக் கலரு. அவாய்ட் பண்ண வேண்டியது, தவிர்க்க வேண்டியது ஒயிட் கலரு. நீங்கள் சாப்பிடக்கூடியது கீரை, வாழைக்காய் அல்லது கொத்தவரைங்காய் அல்லது எள்ளு மிட்டாய், அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிடுவது மனதை நல்வழிப்படுத்தும், அமைதிப்படுத்தும். நண்பர்களே, இப்பொழுது நம்ம அந்த ஜோதிட பாடத்தில் இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னென்ன பலன்கள்ங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா. இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படின்னா, பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உடையவராக இருப்பார். இளம் பெண்களால் இன்னல் அனுபவிப்பவராகவும் இருப்பார். மனைவியோடு காலப்போக்கில் கருத்து வேறுபாடு உடையவராகவும் அல்லது மனைவியை இழப்பவராகவும் இருப்பார். தந்தையோடு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள் உடையவராகவும் இருப்பார். அரசுக்கு அடிப்படையாக இருப்பார். அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது அரசியல் இருக்கலாம், அரசியல் ஈடுபாடு உடையவராக இருக்கலாம். இவர்களுக்கு அதே இது அந்த 2ஆம் பாதத்திலேயே 30 பிறந்தவங்க எப்படி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இந்த நல்ல வெஹிக்கிள்ஸ் அதை உபயோகப்படுத்துகிறவராகவும், பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட துறைகள், அதே மாதிரி எண்ணெய் சம்பந்தப்பட்டது, இரும்பு, பால், மரம், இன்சூரன்ஸு, தரகு, மீடியேட்டிங், இந்த போன்ற துறைகளில் ஈடுபாடு உடையவராக, அந்த துறைகளின் மூலம் முன்னேறுபவராக இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது ஜோதிட பாட நிகழ்ச்சி முடித்துவிட்டோம். ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகமாக இருக்குமாயின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கின்றன. புதிய ஜீவன் குடும்பத்தில் தோன்றும் சூழ்நிலை உருவாகிறது. பொருள் வரவும், செய்தொழில் முன்னேற்றமும், மன நிம்மதியும் உண்டாகிறது. ஈவன்தோ, அதாவது சந்திராஷ்டமம் இருந்தால் கூட குருவினரினால், குருவும் சந்திரனும் 7ஆம் வீட்டிலிருந்து நல்ல ஒரு அமைப்பை தருவதனால் ஓரளவு நல்ல பலன்களே உங்களுக்கு நடக்கின்றன. பெரும்பாலும் யாத்திரை செல்ல பிளான் போடுகின்றீர்கள். இப்போதைக்கு ஆரம்பிக்க வேண்டாம், அது நிறைவேற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி பதவி உயர்வுக்கு உண்டான அறிகுறி தெரிகிறது. அடுத்து ரிஷபராசி. எப்போதும் போல் வீணான அலைச்சல், வீண் செலவு, மனக்கவலை உண்டாகிறது. தொழிலில் மாற்றம் உண்டாக வாய்ப்பு உள்ளது. மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரது ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கின்றது. ஆதரவும் சரி, உதவியும் சரி கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. விளை நிலம், நகைகள், துணிமணிகள் வாங்குவது போன்ற நல்ல செலவுகள் உண்டாகின்றன. செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதே சமயத்தில் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நன்றாக இருக்கிறது. உயர்கல்வி கற்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரிகின்றது. பந்தயம், லாட்ரி, ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்க்கவும். அடுத்து கடகராசி. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில் ஏற்பட்ட மனத்தாங்கல் விரைவில் உங்களை விட்டு விலகுகிறது.
அதே சமயத்தில் இதுவரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நோய் அகல்கிறது, ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது, பணப்பழக்கம் கூட நன்றாகவே இருக்கிறது, செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாமே அதிகரிக்கிறது. அடுத்து சிம்மராசி. இதுவரை அதாவது சுமூகமாக சென்று கொண்டிருந்த தொழிலில் தேக்கமும் கஷ்டமும் உண்டாகின்றது. அதாவது ஒரு மந்த நிலை, ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்குது, ஸ்பீடாக பிக்கப் ஆகலை. அதே தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வர்றவங்களுக்கு வேலை பறிக்கப்படலாம். ஆனால் அதைவிட உயர்ந்த வேலை விரைவில் கிடைக்கப் போகிறது. ஸோ அதை நினைத்து மனதை குழப்ப வேண்டாம், பயம் வேண்டாம். அடுத்து கன்னிராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. பிரயாணங்கள் அனுகூலமாகவும் ஆதாயம் தருவதாகவும் இருக்கின்றன. பொருள் சேர்க்கையும் புதியன வாங்குதலும் நடக்கும். வாங்குதல்னா துணிமணி, நகை நட்டு, வாகனம் இது வாங்குவது நடக்கும். அடுத்து துளாராசி. அதாவது நெருப்பு ஆயுதங்களினால் சின்ன காயம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத செலவினங்கள் அதிகரிக்கிறது. இன்றைக்கி எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் இல்லாவிட்டால் மனைவி, நண்பர்கள், உறவினர்கள் ஆகிய அனைவரிடத்தும் விரோதமே உண்டாகும். கணவன் மனைவி உறவு பட்டும் படாமலுமே இருக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. பெரியோர்களின் சந்திப்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கின்றன. கௌரவம் செல்வாக்கு அதிகரிக்கிறது. ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகிறது. கணவன் மனைவி உறவு மென்மையுடன் விளங்குகிறது. அடுத்து தனுசு ராசி. தொழிலை விட்டு கொடுக்க வேண்டிய வருகிறது, அல்லது உத்தியோகத்தை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. மனக்கவலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. தொழில் செய்வோருக்கு பணம் ரொட்டேஷன் கொஞ்சம் டைட்டாகி விடுகிறது. மனைவி மக்கள் ஆதரவு தைரியத்தையும் உயர்வையும் உற்சாகத்தையும் தருகின்றது. அடுத்து மகர ராசி. மக்கள் பேறு இல்லாதவர்களுக்கு மக்கள் பேறு உண்டாகிறது. பொருளாதார நிலை உயர்வடைகிறது. புது மனை நிலம் வாங்குவது, புதுமனை புகுவது போன்றவை உண்டான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. உத்தியோகம் செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. பொருள் வரத்தும் அதிகரிக்கிறது. பெற்றோர்கள் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. அடுத்து கும்பராசி. மனம் ஒரு நிலையில் நிற்காமல் அலைபாயுது. தொழிலில் எப்படின்னா கொஞ்சம் ஒரு மந்த நிலை உருவாகுது போன்ற ஒரு ஃபீலிங் பார்க்குறவங்களுக்கு நன்றாக நடப்பது போலத்தான் தெரிகின்றது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் ஓரளவு தான் உதவி பண்ண முடியும். கல்வி மாத்திரம் நன்றாகவே செல்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மீனராசி. நண்பர்களுடன் விரோதம் ஏற்படுகிறது. உறவினர்களுடன் தொடர்பு அவ்வளவாக இல்லை. பொருள் வரவு கொஞ்சம் கம்மியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. வீணலைச்சல், வேலைக்கு சாப்பிட முடியாமல் போவது போன்ற சூழ்நிலை உருவாகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் பெரிய அளவு லாபம் கிடைக்கப் போவதில்லை. அதனால் அதை மேக்சிமம் தவிர்த்து விடுங்கள். மனைவி மூலம் மகிழ்ச்சி கிடைக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.